ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா ஓடிட்டுருக்குது விஜய் மேட்ரு தான். விஜய் அரசியலுக்கு வந்ததும் போதும் மீடியா, யூடியூப்பு எல்லாம் அவன் பேச்சே ஓடினுக்குது. நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய் ரொம்ப சம்பாரிச்சிக்கிறாரு படத்தில் நிறையா சம்பாரிச்சிட்டு இப்போ அரசியலுக்கு வரன்ருக்கிறாரு. படத்தில் சம்பாதிக்கும்போது யாரும் எந்த மக்களுக்கு எந்த உதவியும் பண்ண கிடையாது. இனிமேல் என்ன தான் பண்ண போகிறாரு தெரியல. நான் அவ்வளோ கோடி சம்பாரித்தேன், அதனால் இப்போது மக்களுக்கு நல்லது பண்ண வரான்னு சொல்லிட்டு வந்துக்கிறாராம். வரட்டும், நல்லது தான். ஆனால் மக்களுக்கு நல்லதை செஞ்சால் பரவாயில்லையே. 41 பேரை சாகடிச்சிட்டு அந்த இதுக்கே ஒன்றும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. இந்த லட்சணத்தில் அரசியலில் நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன். நல்லா சம்பாரிச்சு இல்லை அந்த பணத்துலேயே நல்லது பண்ண வேண்டியதான். அரசியலுக்கு வந்தால் நல்லது பண்ணலாமா? அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. இருக்கிற பணத்தை வச்சு நல்லது பண்ணலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன தம்பி ஒரு இருக்கார்ல, பாலா, கேபிஒய் பாலா, அந்த தம்பி நல்லா தானே பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. இல்லை அரசியலில் இருக்கிறாரா, எம்எல்ஏ இருக்கிறாரா, கவுன்சிலர் இருக்கிறாரா, எந்த இது கிடையாது. நல்லது பண்ணணும் நல்ல மனசு இருந்தாக்க எங்கே இருந்தாலும் பண்ணலாம். உனக்கு தைரியம் அண்ணன் விஜயகாந்த் இல்லாததால் உனக்கு தைரியம் வந்துட்டுது. நம்ம போயிடலாம் அந்த இடத்துக்கு அப்படின்ட்டு. தம்பி பகல் கனெல்லாம் காணாத. அப்புறமா இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னன்னாக்க, நம்ம தலைவர் ஸ்டாலின் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. தமிழ்நாட்டில் எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே டைம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னும் நம்ம நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சாக்க கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சாக்க இன்னும் நல்லா தான் இதை நிறையா எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும். பண்ணுவாங்க கண்டிப்பாக. நீ அதுக்குள்ளே முடம் கொம்புத்து எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவுலாம் காணிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் நடக்காது. ஏதோ நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிற மனசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் இருக்கிற பணத்தை வச்சு இல்லாதவங்களுக்கு எதனா பண்ணு. இப்போ நம்ம இவரெலாம் இல்லையா, ஜாக்கி சான், அவரெலாம் நிறையா பணத்தை ஏழை மக்களுக்கு எழுதி வைக்கலையா, அந்த மாதிரி எழுதி வை. நல்லா நடிகர் சங்கத்துக்கே தலைவராக முடியாதவனால் நீ சிஎம்ஓ போகிற. தமிழ்நாட்டில் என்ன எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை ஊர் இருக்குதுன்னே தெரியாது உனக்கு. ஏதோ சினிமாவில் பேசுகிற டைலாக் வச்சுட்டு நீ மட்டும் இங்கே என்ன எழுதி கொடுத்து படிக்கும்போதே உனக்கு இவ்வளோ இது. நீ என்ன சொந்த மனசுலேருந்து பேசினாக்கா உன்னை என்ன பண்ணுறதே தெரியல. பரவாயில்ல தம்பி, இதெல்லாம் ஜனநாயக நாடு. எல்லோரும் ஆசைப்படுறதெல்லாம் அதில் தப்பு கிடையாது. ஆசைப்படு, ஆனால் நீ சிஎம் ஆகணுங்கிறதெல்லாம் ஆசைப்படாத. கண்டிப்பாக அதெல்லாம் நல்ல சான்ஸே இல்லை, 1% கூட சான்ஸ் இல்லை. நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், மனசு இருந்துச்சாக்கா நல்லது பண்ணு. எல்லாருமே உன்னை பாராட்டுவாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் இவ்வளோ நாள் இருந்திருக்கிற, இது வரைக்கும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் வரல. இப்போ நான் புதுசாக இப்போ திடீர்னு கேப்டன் இல்லாத இல்லையா, கேப்டன் இல்லாதால பயம் போனது இதாகிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என்ன பண்ணுறேன் அதையே பண்ணிட்டுரு. அரசியலுக்கு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நினச்சமாக உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சினிமா வேறு, அரசியல் வேறு. நல்லதாக யோசனை பண்ணு, நல்லா யோசனை பண்ணிவிட்டு நல்ல முடிவு எடு. 2026 இல்லை, நீ அரசியலில் எத்தனை வருஷம் நின்னாலும் அவனால் ஜெயிக்க முடியாது. அது சும்மா சில்லற பசங்களை வச்சுட்டு நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன்லாம் நான் நினைக்காத. ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலில் இருக்கிறதுனா ஒன்று அதிமுக, டிஎம்கே அண்ட் தலைவர் கட்சி, கேப்டன் கட்சி, காங்கிரஸ். இவங்க தான் கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. இவங்க தான் ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. எல்லாம் தடம் தெரியாமல் போயிடுவேன். அதனால் தடம் தெரியாமல் போகிறதுக்குள்ளே உன் தடம் என்னன்னு க்ளீனாக தெரிஞ்சுக்க. வாழ்த்துக்கள் நீ அரசியல் வந்ததுக்கு. ஆனால் நல்லது பண்ணாக்கா கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ நல்லதே பண்ண கிடையாது, அதுக்குள்ளே உனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டுருக்குது. இன்னும் அடிக்கவே இல்லை அலறீங்கன்ற. அடிக்க போகிறீங்க, அடித்து தான் போகிறேன், டச் பண்ணி போகிறேன். அப்புறமா யார் அலறாங்கன்னு தெரியும். வெயிட் பண்ணுறோம் அடிக்கோசரம், பார்க்கலாம்.